கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் தேவனுடைய ஆலோசனைக்கு நம்ம கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கலாம். அனுதினமும் நான் உங்களோடு பேசுவது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஜெபம் ஒரு நாளும் மாறாது. ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாமல் போகாது. ஆமென். ஆண்டவர் நம்மை தாங்குகிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் எண்ணம் என்ன, உங்கள் பாரம் என்ன எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும். அது என்னன்னா, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் கேள்விகளுக்கு பதில் வரும். நீதி உள்ள நியாயாதிபதி உங்கள் பட்சத்தில் நிற்பார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தா 30. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் அந்த வசனத்தை யோசித்து பார்த்தா, ஆண்டவராக இயேசுவை நம்ம கவனித்தோன்னா வேறு எதுவுமே கவனிக்கிறதுக்கு மனசே தோணாது. வேறு எதுவுமே கவனிக்கிறதுக்கு, வேறு எதையும் நோக்கி பார்க்குறதுக்கு மனசே தோன்றாது. அந்த அளவுக்கு வேதம் அவ்வளவு புதையலாக, பொக்கிஷமாக நமக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசியுங்கள். கர்த்தருடைய பிள்ளை நமக்கு வழக்கமாய் வாசிக்கிற வசனம் தெரியும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் பின்பாகம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அந்த வகையில் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வசனம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவரை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் இப்போது இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையின் அருகே உள்ள அந்த கான்வர்சேஷன் வசனம் சொல்லுகிறது. அந்த 2 பேர் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நீங்க அந்த வார்த்தையை உச்சரித்து பாருங்க. மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இன்னொரு முறை உச்சரிங்க. சொல்றேன், மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஒரு பொருளை ஒரு கபோர்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த கபோர்டை தான் தேடணும். டேபிளையே தேடிட்டு டேபிளில் கீழே மேலே சுற்றி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்குமா? கிடைக்காது. அதாவது உங்கள் பொருளை நீங்கள் சில நேரத்தில் எங்கே வச்சோன்னே தெரியாமல் இருக்கும். சில நேரத்தில் இங்கே தான் வச்சோம் வச்சேன்னுக்கிட்டு தேடிட்டு இருப்பீங்க. கடைசியில் பார்த்தால் அது வேறொரு இடத்தில் இருக்கும். அப்பவும் சில ஆட்கள் ஒதுக்க மாட்டாங்க, இங்கே தான் வச்சேன், யாரோ கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்கன்னு. அது வேற. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனங்களை தேடி வாசியுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. வேத வசனத்தை தேடணும். சில விஷயத்தை தேடினா தான் நமக்கு எப்படி தேடணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசுவை எப்படி கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். இதுதான் ஒரு நிறைய பேருக்கு கொரோனானா வேலை போயிடுச்சு, கொரோனானா உயிரே போயிடுச்சு. இல்லை, உண்மைதான். கொரோனானா வாழ்க்கை போயிடுச்சு, கொரோனாவில் தொழில் முடங்கிருச்சு, நிறைய போயிருச்சு. ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த கடினமான, கஷ்டமான, வேதனையான சம்பவம் நிறைந்த நாட்களில் ஒரு கூட்ட மக்கள் அவரை தேடினபடியால் இன்றைக்கு நிற்கிறார்கள். ஆமென். அவரை தேடினதுனால தான் இன்னைக்கு நிற்கிறாங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன். அதாவது இந்த மரித்தோர் என்று நான் சொல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் அழகாக சொல்லுகிறது. வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு இப்போது நினைவுபடுத்துகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14:5-14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். மரித்தோரை விட்டு எழுந்திருன்னா மரித்த தன்மை. சில பேர் நம்ம கிறிஸ்தவங்க பேர் எல்லாம் வச்சுருப்போம், சர்ச்சுக்கு போவோம் வருவோம், இப்போ போக முடியல, வேறு விஷயம். ஆனால் நல்ல அந்த 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 கிறிஸ்டியானிட்டி, அந்த ரிலீஜியன், அந்த ரிலீஜியஸில் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆத்துமா மரித்திருக்கும், ஆத்துமா மரித்திருக்கும். ஆனால் அந்த பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்லன்னு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்வார், உங்கள் சரீரத்தை கொல்ல வருகிறவனுக்கு நீ பயப்படாத. ஆத்துமா ஆத்துமா தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னா, தூங்குகிற நீ அப்படின்னா அந்த சரீர பிரகாரமான நித்திரையை பற்றி சொல்லவில்லை. ஆன்மீக வாழ்க்கையில் நிறைய பேர் டெட். ஒரு நல்ல எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடுறாங்கன்னா சிலர் இப்படி நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும். சிலர் ஆண்டவர் அறியாத மக்களுக்கு தெரியாது, ஓகே பரவாயில்ல. ஆனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. அவங்க என்னை பொறுத்தவரையில் அவங்க ஸ்பிரிட்டில் டெட்டு. ரெண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அப்படி பார்த்துட்ருப்பாங்க. பேரை கேட்டால் ராபர்ட்டு, என்னவா ராபின்சன் இருக்கும், இல்லை எஸ்தர் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஆனால் அவங்க அதில் உடன்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படலை. ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது உயிரோடு இருக்கிறவரை நீ மரித்தோரிடத்தில் தேடுறிய. மரித்தோரிடத்தில் எப்படி தேடணும்? கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்ற டாப்பிக்கில் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. மரித்தோரிடத்தில் தேடுகிறவர்கள் கடைசி வரைக்கும் இயேசுவை பார்க்க மாட்டாங்க. மரித்த அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு குரூப்பில் இருக்கிறீங்க, அவங்களுக்கு யாருக்குமே வருகை குறித்த நம்பிக்கை இல்லை, செகண்ட் கம்பிங்கை குறித்த நம்பிக்கை இல்லை, ரகசிய வருகை குறித்த நம்பிக்கை இல்லை, ஒன்றுமே நம்பிக்கையற்ற ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்குது. தண்ணி அடிக்கிற கூட்டம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? பாஸ்டரே அடிக்கிற கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி கூட்டத்தின் நடுவில் போய் நான் என்ன தான் இயேசுன்னு பேசினாலும் அவங்க கிறிஸ்து இயேசு அவங்களால பார்க்கவே முடியாது. நான் அவங்கள பார்க்க வைக்க ட்ரை பண்ணுவேன், ஆனால் முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள். காரணம், அவங்க ஆவியில் மரித்திருக்கிறார்கள். அவருடைய உயிர் மீட்சிக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அவருடைய உயிர் மீட்சிக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? லூக்கா 24 நம்ம வாசித்தோம் இல்லையா? 5ஆம் வசனம். 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்கள். இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இதைத்தான் தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய பிள்ளைகளை யோபு பக்தன் சொல்லுவார். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரெடீமர் லிவ்ஸ். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வேதனையான நேரத்தில் அதை நீங்கள் இதை சொல்லி பாருங்க. நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். அடிக்கடி அதை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். ஆமாம். இன்றைக்கி 4 பேர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க. திடீர்னு போய் பின்னால் வேறு விதமாக பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம யாருன்னே அந்த காலத்தில் நம்பலாம், இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது. பிடிச்சிருந்தா சிரிப்பாங்க, பிடிக்கலன்னா ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான், கமெண்ட் போடுவான், இமெயிலில் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்பில் ஏதாவது கமெண்ட் கொடுத்துட்டு கிடப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போது நம்ம அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்படி அவர் இங்கே இல்லை என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை 9ஆம் வசனம், கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 கூட மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலர்கள் சொன்னவர்கள் யாருன்னு கேட்டால், மகதலேனா மரியாள், யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகள் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்து, ஏசப்பா அங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட சொன்னதுபடி எழுந்துட்டார்
அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் வந்து இவங்க 12 கூட மற்றவங்களோடும் கூட இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வசனம் 11 வாசியுங்கள். இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியது. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியது. இன்னொரு முறை வாசிங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினது. அந்த வார்த்தை உங்களால் கிரகிக்க முடியுதா? உங்களால் அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ண முடியுதா? பாருங்கள், இவர்களுடைய பேச்சுகள் அப்படின்னா யாருடைய பேச்சு? அங்கே மரியாள், யோவனாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பார்த்தோம், கல்லறை காலியாக கிடக்குது, மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று இயேசுவை பற்றி அங்கே நாங்கள் சொல்ல கேட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 11 பேர் மற்றவர்கள் அப்படின்னு இருக்கு. அது யார் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வசனம் இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சு. அதையும் வாயத்தரம் சொல்லுங்கள், அவர்களுக்கு வீண் பேச்சு. இப்படி கூட சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கேங்களேன், இந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாது, வீண் பேச்சு பேசிட்டு கிடப்பார். நான் சில விஷயத்தை விளக்குறதுக்கு சில காரியங்களை உலகத்தோடு ஒப்பிட்டு பேசுவேன், சில விஷயங்களை அரசியலோடு ஒப்பிட்டு பேசுவேன், சில நேரங்களில் சில காரியத்தை ஒப்பிட்டு அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சிலர் மைண்ட் எங்கெங்கெங்கெங்கெங்கெங்கெங்கோ போய் நான் எதை சொல்ல வரேன்னு கவனிக்காமல் அதுக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு வேறு எங்கேயெல்லாம் ஊரை சுத்த போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை இப்போ உதாரணத்துக்கு இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க. அவரே முன்வைப்போம். ஒரு அம்மா பாவம் செஞ்சுட்டா, கையும் களவுமா பிடிச்சு கொண்டு நிறுத்துகிறாங்க ஆண்டவராக இயேசு இடத்துல. இயேசு உடனே எக்ஸைட்மெண்ட் ஆகி, அப்படியா 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 பாத்தியா வச்சியா நீ யார் அப்படின்லாம் ஒன்றும் பேசலை. அவர் அமைதியாக தரையில் குனிந்து எழுதுகிறார். அப்படி நிமிர்ந்து பார்த்து சொல்கிறாரு. அப்போ அதாவது அவர் எழுதிட்டே சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேலே கல் எறியணும்னு. அவர் ஏறிட்டு பார்க்குறாரு, எல்லாரும் கல்லை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஏன் அவர் குனியணும், ஏன் எழுதணும்? அவர் விளக்குறாரு, சொல்கிறாரு, சரி நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், அதான் டாபிக். ஒரு நாள் இயேசு பேசுகிறாரு, உடனே ஆண்டவர் காகங்களை பாருங்கன்றாரு, குருவியை பாருங்கன்றாரு, கட்டு புஷ்பங்களை பாருங்கன்றாரு. ஏன் அதெல்லாம் சொல்கிறார்? ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்லும்போது ஈஸியாக அவனுடைய மனதில் பதியும். பரலோக ராஜ்யத்துக்கு எத்தனை இல்லஸ்ட்ரேஷன் ஏசப்பா பேசுவார் இல்லை? எத்தனை இல்லஸ்ட்ரேஷன்! பரலோக ராஜ்யம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை இல்லஸ்ட்ரேஷன் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்கிறதுக்கு. ஆனாலும் நிறைய மரமண்டைங்களுக்கு ஏறலையே. கொஞ்சம் ஏதாவது ஆசீர்வாதமாக ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டீங்க. இந்த உலக வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதமாக இருப்பது, ஐயா, இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க பரலோகத்துக்கும் ஆசீர்வாதமாய் போய் சேரதான் நம்ம பேசுகிறோம். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணணும். கர்த்தருடைய நான் இப்போ ஒரு சாரார் பெண்ணும் பேப்பருமா பெண்ணும் நோட்டுமா இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்கன்னா, சரி சப்ஜெக்டுக்குள்ளே போங்க. நான் கேட்டேன், அப்படி எழுதிட்டு நம்ம என்ன சாதனை படைத்தோம்? எனக்கு வேண்டியது உங்களுடைய இன்புட் கிடையாது, அவுட்புட் வேணும். இத்தனை செய்தி கேட்டேன். ஒரு அம்மா நேற்று நான் சாட்சியில் வாசித்தேன், மேரி லண்டன். அவங்க 4 பேரை வச்சு ஆன்லைன் ப்ரேயர், நம்ம ஆன்லைன் ப்ரேயரை பார்த்து 4 பேரை வச்சு ஜூம் மீட்டிங்கில் ஆன்லைன் ப்ரேயர் தொடங்கி இன்றைக்கி 4 பேர் 9 பேராக மாறிடுச்சுன்றாங்க. தட் இஸ் அவுட்புட். வாட் அபவுட் யூ? அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய பேருக்கு இன்றைக்கி சொல்கிறேன், சத்தியம் வீண் பேச்சாக தெரிகிறது. அவர் உயிரோடு இல்லைப்பா, அவர் உயிரோடு எழுந்துட்டார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சிஸ்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வசனம் 11 வாசித்தோம், இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றினபடியால் அவர்கள் இவர்களை நம்பலை. காலாகாலமாக இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சாரார் விசுவாசிக்கிறவங்க, நம்புகிறவங்க, அது கர்த்தருடைய வார்த்தை, அது நற்செய்தி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை பெருகுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 1 Corinthians chapter 1 verse 18
அவர் அழகா எழுதுவார். வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போறவங்களுக்கு எல்லாம் அது பைத்தியமா தான் தெரியும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லல, அங்க ரட்சிக்கப்படுகிற. அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு நாள் தொடங்கி இன்னொரு நாளில் முடிஞ்சு கையை வைத்து ஞானசானம் எடுத்துகிட்டு ஞானசானம் தொட்டியிலிருந்தோ தண்ணீர்லேருந்தோ குளத்திலிருந்தோ ஏரியிலிருந்தோ வெளியே வந்தோடனே நான் ஐ எம் born again சொல்கிறேன் உண்மை. ஆனால் அதோட born again நிறுத்தலை, அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ born again வந்து எப்போ முடியணும்னா உயிர் போகும்போது தான் முடியணும். முடிவு பரியந்த நிலைத்திருக்கன் தான் ரட்சிக்கப்படுவான். இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை பற்றிய உபதேசம் சொல்லலை, கர்த்தருடைய the message of the cross. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, மெசேஜ் ஆஃப் த கிராஸ். இன்றைக்கி கிராஸ்னா நம்ம என்னென்ன பெண்கள் கழுத்தில் மாட்டிக்கணும், பிஷப்பு கழுத்தில் மாட்டியிருக்கணும், அதுதான் கிராஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம். என்ன சொல்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை? அது நான் உங்களுக்கு பாரத்தோடு பேசுகிறேன். இந்த சிலுவை பற்றிய உபதேசம் அது என்னது? ரட்சிப்பு, மனம் திரும்புதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவனுக்காக உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமாம் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதான் எந்த நிலைமையிலும் நம்ம வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும். கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்று செய்யணும். அதுதான் வந்து சிலுவை பற்றிய உபதேசம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அப்புறம் அவங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டோன்னே அவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக குழம்பு நல்லா இருந்தது சிஸ்டர், சோறு நல்லா இருந்தது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாத. அவனை சீஷனாக மாற்று. ஆண்டவர் ஊழியர்களாகிய அவர்களுக்கும் இன்ன காலத்தில் ஊழியம் செய்கிற எங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை விசுவாசியாக மட்டும் மாட்டிட்டு விட்டுறாதப்பா, அவனை சீஷனாக மாற்று, சீடனாக மாற்று. சீடன் யார்? உலகத்தை வெறுக்கணும், அவன் தான் சீடன். உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். தட் இஸ் இம்பாசிபிள் பிரதர். அப்போ உலகனா அப்போ நீங்கன்னா சாமியாரா? நீங்களாம் நீ சாமியாரா பிரதர்? அப்படின்னு இல்லை, சாமியார் கிடையாதுயா. உலகத்தில், அதாவது இந்த உலகத்தில் எனக்கு என்னென்ன வேணும்னு, எனக்கு என்னென்ன தேவையோ அவர் என் தேவைகளை சந்திக்கிறாரு. நான் போய் அவரை நச்சரிக்கிறதே இல்லை. தருவியா நல்ல தகப்பங்கிட்ட போய், நல்ல பையன், அன்புள்ள மகன், நல்ல தகப்பன்கிட்ட போய் அந்த சொத்தை யார் பேரில்ப்பா எழுதி வச்சுருக்கீங்க? தங்கச்சி பேரில் எழுதி வச்சிட்டிங்களோ? அப்படியா? அப்படிலாம் கேட்கவே மாட்டான். அந்த மகனுக்கு தெரியும் அது எங்கே போகும், ஏது வரும், என்னென்னு. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அதாவது நம்முடைய தகப்பனாக இயேசுவுக்கு உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு தெரியும். சரியா? அதனால் நீங்கள் ஆசீர்வதிங்கன்றதை தாண்டி நான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக இருக்கணும். நான் வந்து இந்த ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலாக இருக்கணும் நான். சரியா? அப்போ மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு வாய்க்காலாக மாறணும். அதுதான் இன்னைக்கு தேவை. கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ நிறைய பேருக்கு வீண் பேச்சு, சும்மா அதை சும்மா ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, பேப்டிசைடு, இதே தான் பேசுறது. பைபிளில் என்ன எவ்வளோ இருக்குது? ஒரு நாளைக்கு யோசேப்பை பற்றி பேசலாம், ஒரு நாளைக்கு எரேமியா பற்றி பேசலாம். இப்போ கூட உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும், சிலுவை டெய்லி கிறிஸ்துவ நோக்கிப்பார். ஆனால் தான் நான் இப்போல்லாம் நான் வந்து நான் பார்க்கறத விட்டுட்டேன். ஒன்று சினிமா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, கதை போர் அடிக்குது, அதனால் நான் விட்டுட்டேன்ற மாதிரி நிறைய பேருக்கு இப்போ இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஐயா, உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே நிற்க முடியாது. நான் வந்து அவரை தான் ப்ளீஸ் பண்ணணும். அவர் சொல்கிறார், என்னை நோக்கி பார்க்கவை. என்னை நான் நோக்கி பார்க்க வேண்டிய இடத்துல அந்த பாஸ்டர் வருவாரா, அந்த இவாஞ்சலிஸ்ட் வருவாரா, அந்த பாஸ்டர் எப்போ பேசுவார், அவர் எப்போ வருவார் அப்படின்னு இந்த மனுஷனுக்கு பின்னால் ஓடுகிற ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இன்றைக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம் வீண் பேச்சாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அப்போ எது வீண் பேச்சுங்கிறது தெரியாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எது வீண் பேச்சு? வாசிங்க 1 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 1 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இதனால பிறக்கிற அன்பே. நல் மனசாட்சி, மாயமற்ற மாய்மாலம் இல்லாத விசுவாசம். மாயமற்ற விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த பிரதிபலனும் இல்லாம ஏசப்பாவை நேசிக்கிறது. ஆனா இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், இப்போ நம்ம உள்ள ட்ரெண்டில் என்னது? ஏசு எனக்கு இதை தருவார், அதை தருவார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பெரிய பெரிய பணம் படைத்தவர், இப்போ அம்பானி அதானி இவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களாம் நான் பணக்காரர் அப்படி சொல்கிறாங்களா? இல்லை 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 இல்லை. அது பணம் எப்படி அவங்களுக்கு வந்தது அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்கள உலகமே சொல்லும், எப்போ தேர் ஆல் ரிச் பீப்புள் சொல்லும். ஏன்னா அவங்ககிட்ட விஷயம் இருக்குது, சொல்லும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நான் உன்னதமான தெய்வத்தை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மாயமற்ற விசுவாசத்தில் இருக்கும் தேவனை நான் நோக்கி பார்க்கும்போது இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை தேவையற்ற வீண் பேச்சுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். வசனம் சொல்லுகிறது சிலர் நோக்காமல். அப்போ எதை நோக்கணும்? நல் மனசாட்சியின் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து. அப்போ நான் பேசினா உங்கள் விசுவாசத்தை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு நான் பேசணும், சரியா? கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த விசுவாசத்தில் மாய்மாலம் இருக்கக்கூடாது, டிசீவிங் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. 2 தீமோத்தேயின் புத்தகத்துக்கு வாங்க, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அவைகள் சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகிருங்கன்னு சொல்றீங்களா பிரதர்? அப்படின்னா எப்படி? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா. நான் சொல்ல வேண்டிய அவசியம் வெரி சிம்பிள், அங்கே போட்டிருக்குது அவைகளால் அப்படின்னு பிராக்கெட்டில். கள்ள போதகர்களால் அதிக அந்த கள்ள போதகர்கள் பேசுறதெல்லாம் வீண் பேச்சு. உனக்கு அது வரப்போகுது, உனக்கு இதை தரப்போறாரு, நீ இப்படி இருப்ப, நான் அப்படி இருப்ப. 2021 எப்படி இருக்கும்? 2021 எப்படி இருக்கும்? ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், இதை பார்க்குறேம்மா, இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு பார்க்குறேன்ல. நான் என்ன சொல்கிறேன்னு, இப்போ பாருங்கள், டிசம்பர் மாதம் வந்தால் 22 எப்படி இருக்கும்? நான் ஆரம்பத்திலேருந்து, நான் இன்னைக்கு நேற்று அல்ல, என்றைக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தாரோ அன்னையிலிருந்து ஆண்டவர் என் உள்ளத்தில் போடுகிற பாரம் என்னன்னா, 2020 எப்படி இருக்கும், 21 எப்படி இருக்கும், இஃப் காட் வில்லிங் 22 எப்படி இருக்கணும். அது எப்படி, நான் நல்லா இருந்தால் அது நல்லா இருக்கும். நான் என் வீட்டில் நல்லா இருந்தேன்னா என் வீடு நல்லா இருக்கும். நான் தண்ணி அடிச்சுட்டு அட்டகாசம் பண்ணேன்னா என் வீடு எப்படி இருக்கும்? ஆனால் உலகத்துக்கு உபத்திரம் தான் கடைசி காலம். we are all living in last days, there is no doubt at all. அதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஜனங்களை காரிருள் மூடும், கர்த்தரோ உங்கள் மேலே உதிப்பார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் பண்ணணும். இங்கே பாருங்க, சீர்கேடான வீண் பேச்சு எங்கே வருது? அந்த 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 ராங் டாக்டரின் பேசுகிற ஆட்கள் தான் சீர்கேடான வீண் பேச்சு. பைபிளில் சரியான எவிடன்ஸ் இருக்காது, ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு அதன்படி இதன்படி அதன்படி இதன்படி அதன்படி இதன்படி. நான் பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன் ஐயா. இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் ஆண்டவரை தேடாதீங்கய்யா. இம்மைக்காக மாத்திரம் இல்லை, மறுமைன்னு ஒன்று இருக்குது. அப்போ மறுமையை நான் தேடினா ஆண்டவர் பார்ப்பார், டேய் பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இரு. 1981 ஆண்டவர் ரட்சித்தார். 84 நான் முழு நேர ஊழியத்துக்கு கால் வச்சேன். அதனால தான் உங்களுக்கு நான் பகிரங்கமாக பேசுகிறேன். அதாவது 1984 until today Lord is so faithful. ஏன்னா அதாவது எனக்கு நான் பார்த்து வளர்ந்த ஊழியக்காரங்க என்னைய சரியாக டியூன் பண்ணி விட்டாங்க. அதான் முக்கியம். கர்த்தருக்கு தோத்திரம். அதனால் வசனத்தின்படி ஓடவும் ஜெபிக்கவும், ஆமென், தேவ சன்னிதானத்தில் காத்திருக்கு தேவன் உதவி செய்கிறாரு, கவலைப்படாதீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும்னு நினைக்கிறவன் இது வீண் பேச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்துவின்
அதாவது சிலுவை பற்றிய உபதேசங்களை, அதாவது சிலுவை பற்றிய பேச்சு கிடையாது, சிலுவை பற்றிய உபதேசங்களை அவங்க வந்து வீணான காரியம், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு, சும்மா போய் டிவி பார்த்துட்டு இருக்காது, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் உங்கள் வீட்டிலே இருக்கும். நம்பர் 2, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி மீண்டும் 21 வாசிக்கிறீங்களா? 21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாயிற்று. இவைகள் சம்பவித்து இன்றைக்கு 3 நாளாயிற்று. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லைனிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார். எங்களை பிரமிக்க பண்ணாங்க. இவனுக்கு அக்செப்ட் பண்ணணுங்கிற எண்ணமே கிடையாது, பிரமிக்க பண்ணினார்கள். நல்ல கவனிங்க. 21, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். அவங்க கடந்த கால நம்பி இருந்தோம், நம்பிக்கையாயிருந்தோம். அப்படின்னா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்போ இல்லடா. அவர் நான் அடிக்கப்படுவேன், என்னை வந்து அடக்கம் பண்ணுவாங்க, நான் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழும்புவேன்னு ஏசப்பா சொன்னார். சொன்னதின்படியே, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். இல்லை, அதை நம்புவதற்கு ஏதுவில்லாத இந்த ஆட்கள் யாரு? சீஷர்கள் தான். பிரச்சனையே சீஷர்கள் தானே. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரச்சனை என்னை பொறுத்தவரையில் அவங்களால பிரச்சனை, அங்கே அடிக்கிறாங்க, இங்கே மிதிக்கிறாங்க, அங்கே சபையை உடைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்று சொல்கிறேனே, அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு தெரியாமல் அடிக்கிறான். ஆனால் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே தெரிஞ்சு பாஸ்டர் அடிக்கிறானே. நான் என்ன சொல்கிறீங்க? தெரிஞ்சு பிஷப் மேலே லெட்டர் போடுறானே. கேட்டால் சொன்னேன், அவர் சரியா இருக்கு, இவர் சரி. ஐயா, நம்ம வந்து இன்னொருத்தனை நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு உரிமை கொடுக்கலையே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள் பாருங்கள், ஆரம்ப காலத்தில் இருந்தது போல் இன்றைக்கி நம்பிக்கை. ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து நம்ம ஜீசஸ் மீட்ஸ் யூடியூபினுடைய 2020 மார்ச்சிலிருந்து அந்த ஏப்ரல் மே அதை நீங்கள் திருப்பி யூடியூப்பில் இருந்தால் பாருங்கள். இப்போ லாக்டவுனில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள், லாக்டவுனில் மாறி உலக வேலைக்கும் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் போகும்போது இப்படி உட்கார்ந்து நீங்கள் வசனத்தை கேட்பீங்களா? கேட்க மாட்டேன்னு நான் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லலை. அதாவது நான் பார்த்த அனுபவத்தை வச்சு பேசினேன். அது அப்படியே தான் இருக்குது. இப்போலாம் எனக்கு வி ஹாவ் நோ டைம் பிரதர், நாங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஒரு வேதனையோடு இருக்கும்போது ஏசப்பா வந்து ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்குமா? எவ்வளோ ஆண்டவர் எங்கேயோ மூலையில் கிடந்தோம்ல, நம்ம இருளுக்குள்ளே இருந்தோம்ல, இந்தியாவில். அதாவது நம்ம எங்கேயோ இருந்தோம்ல, காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், சிலுவைக்கு தூரமாக இருந்தோம், அறியப்படாமல் இருந்தோம். சொல்லப்போனால் நான் என்னை பற்றி சொல்கிறேன், அதான் முகவரியே இல்லாமல் இருந்தோம். நான் முகவரியே இல்லை. ஆனால் இன்றைக்கி கிருபையாக நிற்க வச்சிருக்காரு கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போது நம்ம ஒரு காலத்தில் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு நம்பிக்கையற்ற ஒரு சமுதாயம் ஒன்று எழும்பிக் கொண்டிருக்கிறது. பி கேர்ஃபுல். நம்பிக்கையற்ற சமுதாயம். வேர்ட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு சமுதாயத்தை பிசாசு உருவாக்கி கொண்டு வருகிறான். அதை உடைக்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஆமென். கர்த்தருடைய ராஜ்யம் எங்கே பாருங்க, கர்த்தருடைய ராஜ்யம் எங்கெல்லாம் ஸ்தாபிக்கப்படுதோ அங்கே சத்துருவின் ராஜ்யம் போராடும். சத்துருவின் ராஜ்யம் போராடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உண்மையாக கர்த்தாவே உங்களுடைய ராஜ்யம் வரணும், எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸு எங்கள் ஸ்கூலில் வரணும், ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் எங்கள் ஆஃபீஸில் கர்த்தருடைய ராஜ்யம் வரணும், ஊழியத்தில் இருக்கிறவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க கர்த்தருடைய ராஜ்யம் வரணும். நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட போராட்டம் வரும். நிச்சயமாக வரும். ஏன்னா அப்போ வரோம். அப்போ ஜெபிக்கணுன்றீங்களா வேணான்றீங்களா பிரதர்? ஐயா, போராட்டம் வந்தால் தானே நீ பாஸாக ஃபெயிலாக தெரியும். என்ன சொல்கிறீங்க? பாஸ் தான் ஆகும் நீங்கள். அதில் அதை மாற்று கருத்தே இல்லை. ஆனால் யுத்த களத்தில் நின்னாதான் ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம், த பேட்டில் இஸ் நாட் யுவர்ஸ் பட் காட் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் நிறைய பேருக்கு அதுக்கு அடுத்த வசனம் என்னன்னு தெரியாது. வாசிங்களேன், அதை எடுத்து காட்டுறேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம், ஆமென் ஆமென், 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது 20ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 20ல் verse 15ல் சகல யூதா கோத்திரத்தார் எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அது மாத்திரம் நம்ம போல்டாக எழுதி நம்ம வச்சுக்கிடுவோம். உண்மைதான், கர்த்தருடையது தான், நம்முடையது அல்ல. அது நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்காம விட்டக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் 15 வரைக்கும் தான் வச்சிங்க, 15ஓட பைபிள் அந்த அதிகாரம் முடியுதா? இல்லையே. 16 என்ன சொல்லுகிறது? நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நாளைக்கு போங்க, நாளைக்கு யுத்தத்துக்கு போங்கன்னா அந்த யுத்த களத்துக்கு போங்க, ஃபீல்டுக்கு போங்கன்றார். அப்படியா அப்படியா? அப்போ ஏன் சொல்றாரு யுத்தம் உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்றாரு, இப்போ போங்கன்றாரு? ஒன்றுமே புரியலையே. விஷயம் என்னன்னு கேட்டா, நீ யுத்தத்துக்கு நீ போ, நான் உன்னோடு கூட. அன்னைக்கு பார்வோன் இடத்துல ஆண்டவர் சொல்றாருல, ஆண்டவர் சொல்ற மோசஸ் பார்த்து, மோசஸ் தைரியமா நீ போ, நான் உன் கூட வருவேன், நான் வாயா இருப்பேன், நான் பேசுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி மோசே போகிறார், ஆரோன் போகிறார். அங்கு தேவனுடைய கரத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களை நான் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு போராட்டம் வருதா, அந்த போராட்டத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த போராட்டம் தான் ப்ரொமோஷனை கொடுக்க போகிறது. உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா போராட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். போராடினா அது வலியை போய் சண்டை போடுறது கிடையாது. நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டும்போது அங்கே பிசாசு ராஜ்யம் எரிஞ்சு விழும். ஏதாவது ஒரு அட்டாக் வரும், பலவீனமோ போராட்டமோ ஏதாயிலும் வரும். காரை ஓட்டிகிட்டே போய் திடீர்னு ஒருத்தன் குறுக்க வருவான், மோட்டர் சைக்கிள்கிட்டே போவீங்க, எங்கே இருக்க ஆளோ திரும்பி குறுக்க வரும், எங்கே போகிறான் இங்கே வருவான், அவனுக்கே தெரியாது ஏன் அங்கே வரான்னு. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வசனம் என்ன சொல்லுது? எம்மாவூருக்கு சீஷருங்க, இவங்க எருசலேமில் இருந்து தேவ பிரசன்னத்தை என்ஜாய் பண்ண வேண்டிய 2 ஆட்கள், இவனுங்க அதை விட்டுட்டு எருசலேமிலிருந்து சுமார் 8 மைல் தூரம் உள்ள எம்மாவு ஊருக்கு 2 பேரும் போகும்போது அவங்க பேசிக்கிறாங்க, நம்பி இருந்தோம், நம்பி ஆண்டவர்கிட்டே பேசுகிறாங்க, நம்பி இருந்தோம். அப்போ கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்காவிட்டால், கிறிஸ்து இயேசுவை அனுதினமும் வேத வசனம் என்ற கண்ணாடியின் வழியாக நீங்கள் பார்க்காவிட்டால், அனுதினமும் பார்க்காவிட்டால், உங்களுடைய நம்பிக்கையை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமென். இந்த கண்ணாடியாகிய வேத வசனத்தை நீங்க கையாளாவிட்டால் உங்கள் நம்பிக்கையில கொஞ்சம் தளர்வு வரும், மட்டுமல்ல தள்ளாடுகிற நிலைமை ஏற்படும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பிக்கை விட்டாங்க. ஆனால் பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், யூத வாலிபர்கள், தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பொறிச்செல்லாம் நாங்களாம் வணங்க முடியாது, எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார், எங்களை தப்புவிக்க விட்டாமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் ஏன்றான். அப்படிப்பட்ட ஒரு சேனையை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்குற கூட்டம் எனக்கு வேண்டாம்ப்பா. இயேசுக்காக எதையாயில் ஒன்றை செய்யணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை எங்களுக்கு நீர் தருவீராக இந்தியாவில். ஏன்னா அதைத்தாரும் இதைத்தாரும் கேட்குற கூட்டம் வந்து வாங்கிட்டு ஓடிடுவான். என்ன சொல்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? வாங்கிட்டு ஓடிடுவான், கிடைச்ச வரைக்கும் லாபம்டான்னு போயிடுவாங்க. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் இயேசுக்காக எதையாயில் ஒன்று செய்யணும், இயேசுக்காக எதையாலும் செய்யணும். அமெரிக்காவில் கவனிங்க, அமெரிக்காவில் இருக்கிற டிபிஎம் அங்கே கன்வென்ஷனில் ஒரு நாள் ஊழியத்துக்கு அழைப்புக்கு அங்கே இன்டர்வியூ நடந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போ சீனியர் பாஸ்டர்கிட்ட ஒருத்தர் வரவங்களாம் இன்டர்வியூ பண்ணுறாரு, எதுக்காக ஊழியத்துக்கு ஒப்புக்கிட்டுக்கிறீங்க, என்ன உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சகோதரி சொன்னாலும், பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு வந்தேன். எதுக்காக ஊழியத்துக்கு வர? இல்லை, இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும். அப்படியா? யூ ஆர் ரிஜெக்டட். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், இயேசுக்காக வாழ்கிறதுக்கு ஊழியத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வேலை பார்த்துக்கிட்டே, நீ குடும்பம் நடத்திக்கிட்டே, என்ன பண்ணிக்கிட்டே நீ இயேசுவாக வாழலாம் அப்படின்னு. அவளுக்கு அவ்வளோதான். இனிமேல் அடுத்த வருஷம்தான் அவங்க கன்வென்ஷன் நடக்கும்போது
அவங்க ஜெபம் விட்டுருவாங்க. அடுத்த வருஷம் தான் திரும்பி ஊழியத்துக்கு அவங்க பிரித்தெடுப்பாங்க. அவங்க சபையில் அப்படிப்பட்ட ஒரு இது வச்சுருக்காங்க. திரும்பி அதே பர்சன் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் பாஸ்டர். எதுக்காக ஊழியத்துக்கு வர? இயேசுக்காக எதையும் இழக்கவும் இயேசுக்காக சாகவும் ஆயத்தம். யூ ஆர் செலக்டட். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், இதுதான் இன்றைக்கி தேவை. சும்மா ஆண்டவர் உனக்கு அதை தருவார் இதை தருவார் இதே பேசி 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 கடைசியில் அதுவும் தந்த பாடு இல்லைன்றான் சிலர். எப்படி தருவார்? எப்படி தருவார்? நாளெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கவங்க கையில் பணத்தை கொடுப்பாரா? என்ன கதியாவான்? இருக்கிற பணத்தையே விட்டுட்டு கிடக்காமன். அதனால் பாரத்தோடு நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடணும். அப்போ இவைகளெல்லாம் என்னது? எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம். நம்ம சாப்பாடு, உடை, வீடு, ஆஸ்தி, காரு, நம்ம தங்குறதுக்கு வீடுகள், இதெல்லாம் இவைகளெல்லாம் அதுதான் ஆண்டவர் தருவார் நமக்கு. ஆனால் அந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனை உண்டு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, சத்துரு போராடுவான். ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறேன், அந்த போராட்டத்தில் முடிவு வரைக்கும் நீங்கள் கவனிங்க. போராடுவான்னா பிரதர் போராட்டம் இருக்கின்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. முடிவு பேசி முடிக்கிறேன். அந்த போராட்டத்தின் முடிவு ஒன்று இருக்குது பாருங்கள். முடிவில் இப்போ நிறைய பேருக்கு அந்த முடிவை பார்க்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், அன்னைக்கு பாபிலோனில் நல்ல ஞானமுள்ள வாலிபர்களை பிடிச்சிட்டு போனான் நேபுகாத்நேச்சார். பிடிச்சிட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? போய் அங்கே ட்ரெயின் பண்ணுறான். அதெல்லாம் வாசிக்க டைம் இல்லை. அதான் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் அவங்களுக்கு ராஜ்ய சாப்பாடு கொடுக்குறான். கல்தேயர் பாஷையை வந்து டீச் பண்ணுறான். இவங்க அடிமைகள், போனமோ அடிமையாக போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கல்தேயர் லாங்குவேஜை, நியூ லாங்குவேஜை, அவங்க ஏற்கனவே இவங்க எபிரேயர் வாலிபர்கள், ஹீப்ரு பேசுகிறவங்க, அங்கே போனோன்னே அவங்க லாங்குவேஜை மாற்றுறான். சாத்தான் லாங்குவேஜை மாற்றுறான். ஆனால் இவங்களுக்கு புரியாது பாருங்கள். பரவாயில்ல, ஏதோ புது லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் எங்கே சைனாவுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், சரி அவ்வளோ தூரம் போகிறீங்க, ஜெர்மனி போனோம், சும்மா இப்போ ஓடிட முடியாது ஜெர்மனிக்கு. அதாவது நான் சும்மா வேலையில் போயிட்டு வராங்களோ சொல்லலாம். அங்கே போய் தங்கணும்னா முதல்ல ஜெர்மானிய லாங்குவேஜை இந்தியாவில் சென்னையில் படிக்கணும், நம்ம இந்தியாவில் படிக்கணும். அப்போ தான் அந்த நாட்டில் போய் வேலை கிடைக்கும். அது மாதிரி அவங்க வந்து கல்தேயரின் பாஷையும் சொல்லிக் கொடுங்க. கல்தேயரின் பாஷையும் எழுத்தையும் வாசிக்க டைம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஆங்கிலம் பேச தெரியும், எழுத தெரியாது. சிலருக்கு நல்லா சூப்பராக எழுதுவாங்க பாருங்கள். ஒரு லெட்டர் எழுதுங்கன்னா அருமையாக எழுதிடுவாங்க. பேசுங்கன்னா பேசுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு ரசிக்காது. சிலர் ஆங்கிலம் ரொம்ப சூப்பராக பேசுவாங்க, அந்த அளவுக்கு எழுத மாட்டாங்க. அது ஒவ்வொருத்தருடைய திறமை தாளந்து பொறுத்தர், அது வேற விஷயம். அதே மாதிரி இங்கே பார்த்தா கல்தேயரின் பாஷையும் எழுத்தையும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க வைக்கிறான். சொல்லிக் கொடுத்தா அப்புறம் சாப்பாடு சாதாரண சாப்பாடா? ராஜா தான் உண்ணும் போஜனத்தில் ஒரு பகுதியை ஷேர் பண்ணி வைப்பானுங்கன்றான். கடைசியில் பார்த்தா ராஜாவுக்கு முன்பாக அவங்கள கொண்டு வந்து நிறுத்துகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தில் நான் எதை உங்களுக்கு ரொம்ப சொல்ல வந்தேன்னு கேட்டால், அதாவது 5ஆம் வசனத்தில் அவர்களை 3 வருஷம் வளர்த்துட்டு அதன் முடிவிலே அவர்களை ராஜாவுக்கு முன்பாக, முடிவு தான் முக்கியம். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவு முக்கியம். ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸினுடைய முடிவு முக்கியம். முடிவில் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு போன உடனே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டப்பா டிஸ்டிங்ஷன் பண்ண யாரை கொடுப்பாங்களா? வேறு ஒன்றும் இல்லை. சிலருக்கு புரியாது. வேலை செஞ்சால் தான் சம்பளம் கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அது கூட முடியாது. சிலர் வந்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் முடிஞ்சு சர்வீஸ் முடித்த பிறகு தான் சாப்பாடு போடுவாங்க. இப்போ அது புரியுதா? எவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், முடிவு தாயா முக்கியம். இன்றைக்கி முடிவு முக்கியம். ஆரம்பத்தில் ராஜா சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது, லாங்குவேஜ் மாறுது, எல்லாம் மாறுது, உடை மாறுது, பேச்சு மாறுது, நிறைய பேருக்கு மாறுது. இப்போ நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களுடைய நம்பிக்கையை பார்த்தா அவங்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எங்களை ரட்சிப்பார்னு நம்பி இருந்தோன்ட்டான் பாருங்க. அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் யாராவது சோர்ந்து போய், என் பையனை ஆண்டவர் ரட்சிப்பார்னு எதிர்பார்த்தேன், ரட்சிக்காமே விட்டுட்டாரு. அவர் யாரும் ரட்சிக்காம விட மாட்டார். என் கண்டுக்காமல் விட்டுட்டாரு. என் பிள்ளை லைஃப்பில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டா, நீ அமைதியாக இருக்கணும்னு அர்த்தம்.
அவர் அமைதியாக இருக்கிறார்னா, அதாவது அமைதியாக இருக்கிறாருன்னா நீங்கள் அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். அமைதியாக இருக்கிறன்னு அர்த்தம். அவர் அமைதியாக இருக்குன்னு நீங்கள் வாய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறாருன்னா சில நேரத்தில் அவர் அமைதியாக இருப்பார். அப்போ நம்ம தோத்திரம் பண்ணிக்கிட்டே அமைதியாக இருக்கணும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு நான் நம்பி இருந்தோம், அப்படி இருந்தோம், நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், யாராவது ஒரு காலத்தில் நான் இவ்வளோ நேரம் பைபிள் வாசித்து, ஒரு காலத்தில் நான் இவ்வளோ தூரம் சர்ச்சில் முழங்கால நின்று ஜெபம் பண்ணேன், இப்போ நான் ஒன்றுமே இல்லைன்னு யாராவது அப்படி சொல்கிற ஆட்கள் 2% தான் இருக்கும். ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன் தெரியுமா, ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி சொல்கிறவங்க தான் நிறையா இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும், நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். பைபிளை தூக்கி ஊழியத்துக்கு வரும்போது நான் எப்படி இருந்தேன், என்னுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, என்னுடைய உபதேசம் எப்படி இருந்துச்சு, என்னுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு, நான் மனுஷனை ப்ளீஸ் பண்ணனா அல்லது உலக மனுஷனை ப்ளீஸ் பண்ணனா, கர்த்தரை ப்ளீஸ் பண்ணனா நான் பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு முக்கியம் ஐயா, முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச, கிறிஸ்துவை நோக்கி பாருங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க, இவங்க கிறிஸ்துவோடு வாழ்ந்தவங்க, அவரால் தொடப்பட்டவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்ரவேலை, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு நம்பி இருந்தோம், இன்றைக்கி நடந்து 3 நாள் ஆச்சு. என்னத்தை 3 நாள் ஆச்சு? இப்போ உங்களை பார்த்து சொல்லிட்டா 3 வருஷம் ஆச்சு. என்னத்தை பண்ணார்? 9 மாதம் முடிய போகுது, இனி என்னத்தை பண்ணுறாரு? நம்பி இருந்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், நம்முடைய நம்பிக்கை அவர் தான். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அவர் தான். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நம்பிக்கை அற்றுப்போனாலும் நம்முடைய நம்பிக்கை. ஒரு வசனம் வாசிங்க, 8 மணி ஆகும்போது முடிக்கலாம். ரோமன் சாப்டர் 5 verse 5. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எல்லாரும் நீங்க சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து, அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. இன்னொரு முறை சொல்லுங்க, அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. இன்னொரு முறை சொல்லுங்க, அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. என்னை வெட்கப்படுத்தாது, நம்மை வெட்கப்படுத்தாது. வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. யார் மேலே நம்பிக்கை? யார் மேலே நம்பிக்கையா? மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ என்ன, இதுலேருந்து என்ன சொல்கிறோம், கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் நம்மளை விட்டுட்டு போனாங்களோ எல்லாம் போயிடுச்சோ, ஆனால் ஒன்று உங்கள் மேலே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது, அதான் அபிஷேகம். அதான் அபிஷேகம். அந்த நம்பிக்கை, பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. இன்றைக்கி வீட்டில் பிரச்சனையோடு உட்கார்ந்துருக்கலாம், பிள்ளைகள் மனம் திரும்பலைன்ற ஒரு வேதனை இருக்கலாம், புருஷன் சரியில்லாமல் இருக்கானே என்ற வேதனை இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. இப்போ நீங்கள் என்ன ஆமாம் பிரதர், அதான் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு விட்டுட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. எந்த நம்பிக்கை? பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி போராட்டமான நேரங்களில் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது அந்த நம்பிக்கை நமக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஆமென். எந்த இடத்துல அனாயிண்டிங்க கனெக்ட் பண்றாரு பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஆமென். நான் வாசிக்க சொன்னது 5. 3ஆம் வசனம் வாசிங்க. 3, 4. கர்த்தருடைய, அது மாத்திரமல்ல, உபத்திரவம், பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை. எங்க பாருங்க, உபத்திரவம், பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை நமக்கு உண்டாக்குகிறது என்று அறிந்து. அடுத்த வசனம், 4ஆம் வசனம், மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலே மேன்மை. அந்த வார்த்தையை வாய் திறந்து உச்சரிங்க. உபத்திரவத்தில் மேன்மை. இன்னொரு முறை சொல்லுங்க, உபத்திரவத்தில் மேன்மை. இன்னொரு முறை சொல்லுங்க, உபத்திரவத்தில் மேன்மை. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அப்போ கிறிஸ்டியன் லைஃப் எப்போ பார்த்தாலும் அழுகையும் கண்ணீரும் கூப்பாடும் வியாதியும் துன்பமா இப்படி தான் இருக்கணும் போல? நோ நோ நோ, அதை புரிஞ்சுக்கணும். உடனே நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க. அவ்வப்போது வாழ்க்கை என்ற பயணத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது?
சென்னையிலிருந்து நான் பீகாருக்கு போகிறேன். அகஸ்டின் அண்ணனுடைய கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகிறேன். நான் என்னுடைய உடன் ஊழியரும் அங்கே போய் சென்னை டு கல்கட்டாவில் இறங்கினவுடனே அடுத்த ட்ரெயினை பிடிக்கணும். அங்கே போனால் ட்ரெயின் மிஸ் பண்ணி லேட் ஆனால் அது போயிடுச்சு. அப்போ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறோம். அவர் சிரிக்கிறார், விட்டீங்களா அப்படின்னு. எங்களுக்கு டென்ஷனாக போகுது. நைட்டில் 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அது அடுத்த பிளாட்ஃபார்ம் அங்கே ஒன்று நிற்குது. அதில் எப்படியா ஏறிவாங்க. அங்கே கிட்டே போக முடியல, அவ்வளோ கூட்டம், பயங்கர அன்ரிசர்வ்டு, அப்படியே நெருக்குறாங்க. ஆனால் எப்படியோ உள்ளே தப்பிச்சு பழைச்சி உள்ளே போய் அந்த மீட்டிங் போனோம். அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஆசீர்வாதம் அங்கே ஜனங்கள் விடுதலை அடைந்த உடனே, அங்கே கர்த்தர் கிரியை செய்த உடனே இந்த வந்த நெருக்கெல்லாம் மறந்து போச்சியா? இதுதாயா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அதனால சொந்து போயிடாதீங்க. நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. ஆண்டவர் சொன்னார், என் அண்டையில் உனக்கு இடம் உண்டு. ஆமென். அவர் சொன்னார், என் அண்டையில் உனக்கு இடம். மற்ற இடமெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நம்பாதீங்க யாரையுமே, மனுஷனை. அவர் அண்டையில் நமக்கு இடம். கையை உயர்த்திடுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் எழுப்பி நிற்போம், தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஏனென்றால் my redeemer lives. அவர் ஜீவனோடு இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற உபத்திரம், கஷ்டம், வேதனை, இன்னைக்கு பையன் ரட்சிக்கப்படல, பொண்ணு ரட்சிக்கப்படல, புருஷன் குடிகாரன் அடிக்கிறான், கடன்காரன் வந்துட்டான், என்ன பண்றதுனே தெரியல, ஒரே மூழ்கி போய் நிலைமையில சோர்ந்து போய் இருக்கிறேன், போராடுகிறேன், என்னால மன்னிக்க முடியல, மறக்க முடியல, விட முடியல. ஆமென். அதுக்கு ஒரே ஒரு ரெமெடி இருக்குது. தட் இஸ் anointing of the Holy Spirit. Hallelujah. Amen. அபிஷேகம் தான் நுகத்தை முறிக்கும். Yoke shall be destroyed by the power of the Holy Spirit. ஆமா, எல்லாரும் அப்படியே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினால எல்லாம் கையை உயர்த்திட்டீங்களா? ஜெபம் பண்றேன். அருமையான ஆண்டவரே, அன்றைக்கு இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, ஏசப்பா சொன்னபடியே எழுந்துட்டாருன்னு அந்த சகோதரிமார்களெல்லாம் ஓடி வந்து சொல்லும்போது, ஒரு கூட்டம் இதெல்லாம் வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, சும்மா வீணான வார்த்தை பேசுறாங்கன்னு சொன்னாங்களப்பா. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே. ஊழியம் என்ற போர்வையில வீணான பேச்சுகளை பேசி திசை திருப்புகிற ஆவிகளை ரட்சிப்பீராக ஆண்டவரே. ரட்சியும் ஆண்டவரே. சீர்கான வீண் பேச்சுகளுக்கு விலக்கி ஏன் மீட்பர் உயிரோடு எழுந்துட்டாருங்கிற பேச்சை நாங்க இன்னும் பிரபலியப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யணுமே. இயேசுவின் நாமத்தினால நம்பிக்கை இழந்து போயிட்டாங்களே. இயேசுவை நம்பி இருந்தோம், இவ்வளவு ஃபாஸ்ட் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், காணிக்கை கொடுத்தோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், கடைசியில் இப்படி ஆயிருச்சே, ஊழியம் செய்தோம், இப்படி முடங்கிட்டோமே என்று சோர்ந்து போய் இருக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு சாயந்தர நேரத்தில் ஒரு அபிஷேகம் அவங்க சரீரத்தில் இறங்கி வருவதாக அந்த நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமைதான் அற்புதங்கள் செய்யுங்கப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மை நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க. ஆமாப்பா, ஆமாப்பா, மனிதனுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் மனிதனுக்கு முன்பாக போகாமல் செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. எல்லாரும் எழுப்பி நின்று கரங்களை தட்டி பாடுவோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே,
இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே தருவேன்னு சொன்னீரே. தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை ஒருவரைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று யார் யார் சொல்லி கையை உயர்த்தி நின்றுக்கிறார்களோ, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல அவனுடைய சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவர். வியாதியின் படுக்கை மாறட்டும் ஆண்டவரே. என்ன டிசிஷன் எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் ஆண்டவரே. This is all lightings in your sight, O Father God. உமக்கு அது லேசான அற்ப காரியம். கர்த்தர் பலப்படுத்துகிறீர், தைரியப்படுத்துகிறீர். ஒவ்வொரு வீடும் குட்டி 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 பரலோகம் போல மாறட்டும் ஐயா. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வரட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் ஆனந்த களிப்பு வரட்டும் ஐயா. முதிர் வயதில் இருக்கிறவங்களை தய தாங்குவீராக, இளைஞர்களை உற்சாகப்படுத்துவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வீணான ஆண்டவரே கள்ள உபதேசங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் செவி கொடுத்திடக்கூடாதப்பா. அப்பா, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருங்கப்பா. ஆசீர்வாதமான அற்புதங்கள் இப்போது என்னென்ன அற்புதங்கள் வேணும்னு கேட்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஜெபத்தை கேட்டீங்கப்பா, நன்றிப்பா. நன்றி ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you.